ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் பச்சை பட்டாணி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ இங்கே லக்னோவில் பச்சை பட்டாணி சீசன். அதனால் நான் அடிக்கடி இது செய்வேன். கடுகு போட்டுக்கலாம். இப்போது ஒரு 2-3 பல்லாரி, ஒரு 3 தக்காளி, 2-3 பச்சை மிளகாய். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா கூட 2 பச்சை மிளகாய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து மல்லி இலை, அப்புறம் நம்ம பிரியாணிக்கு போடுவோம் இல்லையா, சோம்பு, பட்டை, கிராம்பு, லவங்கம். உங்கள்கிட்ட என்னென்ன இருக்குதோ உங்களுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு வெடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், பச்சை மிளகாவை சேர்த்து விட்டு கொஞ்சம் அந்த பச்சை மிளகாய் எண்ணெயில் நல்லா வதங்கும் போது அந்த வாசமும் அந்த உரப்பு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அப்புறம் பெருஞ்சீரகம், சோம்பு எல்லாம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் அந்த வாசனை பொருட்கள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 3 பல்லாரி நான் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் ஒரு 70% அளவு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம மல்லி இலை வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு கொத்து, அதையும் சேர்த்துக்கலாம். மல்லி இலையை வெங்காயத்து கூட சேர்க்கும்போது நல்லா வதங்கிருமா, அந்த சாதத்தோட அந்த ஸ்மெல் நல்லா ஒட்டிக்கும், சேர்ந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் தக்காளி சேருங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கணும். இது வதங்க கொஞ்சம் டைம் எடுக்கும். தக்காளி கொஞ்சம்னா இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் எடுக்கும். நீங்கள் லேசாக தட்டு போட்டு 2 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும். நான் இப்போ 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். 1க்கு 2ங்கிற அளவில் தண்ணி வச்சுக்க வேண்டிதான். அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு தக்காளி வதங்கிடுச்சு. நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வீட்டிலேயே அரைச்சி வச்சுருப்பேன், அதையும் 1 ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. நான் இப்போ 1க்கு 2 அளவு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அரிசியை ஊற வச்சுட்டேன். இப்போ இங்கே பச்சை பட்டாணி நல்லாவே கிடைக்குது, சீசன் அப்படிங்கிறனால. சப்போஸ் நமக்கு பச்சை பட்டாணி கிடைக்கல அப்படின்னா கடைகளில் நமக்கு காஞ்ச பட்டாணி இருக்கும். அதை நைட்டு ஊற வச்சுருங்க. நீங்கள் காலையில் செய்ய போகிறீங்க அப்படின்னா நைட்டு ஊற வச்சுருங்க. நைட்டு செய்ய போகிறேன் அப்படின்னா காலையில் ஊற வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த பச்சை பட்டாணி சாதத்துக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் அந்த தண்ணியை சாதத்தோட ஊற வச்சுருந்த தண்ணியை அப்படியே சேர்த்துட்டேன். முதலையே அரிசியை கழுவி நான் ஊற வச்சுருவேன். அப்புறம் 1 ஸ்பூன், குட்டி ஸ்பூன் தான் என்னோடது, மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 2 அந்த சின்ன ஸ்பூனுங்கிறனால அதுக்கு 2 ஸ்பூன் நான் கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. அதை நீங்கள் வதக்கும் போது சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம், இந்த தண்ணி கூட நம்ம தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். நான் இது புலாவு கணக்காக செஞ்சேங்கிறனால இது பிரியாணி பொடி நான் வீட்டிலேயே அரைச்சி வச்சுருப்பேன், அதுவும் ஒரு அரை ஸ்பூன் நான் சேர்த்துக்கிட்டேன். இது டேஸ்ட் அப்படியே பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக ஒரு அரை லெமன் பிழிஞ்சு விட்டுறலாம். லெமன் பிழிஞ்சு விடும்போது சாதம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு சாதமும் ஒவ்வொன்று கூடயும் ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் லெமன் சேர்க்குறது. சாதம் நல்லா இப்படி லெமன் இல்லை அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டில் கொஞ்சம் நெய் சேர்த்திங்கனாலும், லெமன் இல்லாத டயத்தில் நெய் சேர்த்திங்கனாலும் சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும். அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிட வேண்டிதான். என்னோடய குக்கருக்கு 2 விசில் விட்டாலே போதுமானதாக இருக்கும். நீங்கள் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விட்டுக்கோங்க. நம்ம சாதத்தை 2 விசில் விட்டு எடுக்கும்போது இப்படி கரண்டியை இந்த பக்கம் திருப்பி வச்சு தான் நம்ம கிண்டி விடணும். இல்லை அப்படின்னா சாதம் குழஞ்சிரும். இதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கே சாதம் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் பட்டாணி சீசன் கிடைக்கும் போதெல்லாம் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுவேன்.
அப்படியே பிரியாணி டேஸ்ட்லேயே வந்து இருக்கும். பாய் பாய். சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.